வாங்க, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேசலாம். உங்க வாழ்க்கை எப்படி அமையுதுன்னு எப்போவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஜேம்ஸ் ஆலனோட ஒரு மனிதன் சிந்திப்பது போல் புத்தகத்துல இருந்து ஒரு முக்கியமான கருத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது, உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கைய உருவாக்குது. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் எதை பத்தி அதிகமா நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு நீங்க சொல்ற பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாங்க, முதல் பகுதிக்குள்ள போலாம். எண்ணமே வாழ்க்கை. இங்க நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களுக்கும் நம்மளோட நிஜ வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கும் மத்திய இருக்கிற அந்த பிரிக்க முடியாத தொடர்பை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏதோ சும்மா சொல்ற தத்துவம்னு நினைக்காதீங்க. இது ஒரு விதி மாதிரி. நீங்க தினசரி நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் சேர்ந்துதான் உங்க வாழ்க்கைய, உங்க யதார்த்தத்தை உருவாக்குது. சொல்லப்போனா உங்க வாழ்க்கைங்கிற கட்டடத்தோட ஒவ்வொரு செங்கல்லும் உங்க எண்ணங்கள் தான். சரி, இந்த விஷயத்த இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். உங்க மனசு ஒரு தோட்டம். உங்க மனச ஒரு செழிப்பான தோட்டமா கற்பனை பண்ணி பாருங்களேன். அதுல என்ன சுவாரஸ்யம்னா, அந்த நிலத்துக்கு இது நல்ல விதை, இது கெட்ட விதைன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. நீங்க எதை கொடுத்தாலும் சரிப்பான்னு சொல்லி அதை வளர்த்து விடும். அப்போ இந்த தோட்டத்துல நாம எதை விதைக்கிறோம்? அதான் நம்மளோட அடுத்த முக்கியமான பகுதி. பகுதி 3. எண்ணங்கள் தான் விதைகள். நீங்க நினைக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட, ஆமா, ஒவ்வொரு சின்ன எண்ணம் கூட உங்க மனசுங்கிற தோட்டத்துல நடப்படுற ஒரு விதை தான். பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, எல்லா எண்ணமும் கணக்குல எடுத்துக்கப்படும். இப்ப பாருங்க, நாம 2 விதமான விதைகளை நடலாம். நல்ல எண்ணங்கள்னா என்ன? அது அழகான பூச்செடி, சுவையான பழமரம் மாதிரி உங்க வாழ்க்கைய அழகாக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா கெட்ட எண்ணங்கள், அது தேவையில்லாத களைச்செடி மாதிரி, முள்ளு மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். ஐயோ, எனக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு நினைச்சா அது ஒரு முள்ளு செடிய நட்ட மாதிரி. அது பயத்தையும் பதட்டத்தையும் தான் வளர்க்கும். அதுவே என்னால முடியும், நான் நல்ல தயாரா இருக்கேன்னு நினைச்சா அது ஒரு அழகான பூச்செடிய நட்ட மாதிரி. அது உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும். பாத்தீங்களா, 2க்கும் எவ்வளவு வித்தியாசம்? சரி, விதைகளை நட்டா மட்டும் போதுமா? அது வளர்ந்து ஒரு பலனை கொடுக்கும் இல்லையா? அதுதான் நம்ம அடுத்த பகுதி. பகுதி 4. விதைத்ததே அறுவடை செய்வீர்கள். பாருங்க, இந்த நல்ல பாதை எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு. நீங்க ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கிறீங்க. அந்த எண்ணம் உங்களை நல்ல விஷயங்களை செய்ய வைக்குது. அதோட விளைவா நீங்க அறுவடை செய்யறது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இதுக்கு அப்படியே உல்டாவா பாருங்க. ஒரு கெட்ட எண்ணத்தை விதைச்சா என்ன ஆகும்? அது உங்கள தப்பான செயல்களை நோக்கி தள்ளும். கடைசியில உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ, கஷ்டமும் போராட்டமும் நிறைஞ்ச வாழ்க்கைதான். யோசிச்சு பாருங்க, 2 பாதைக்குமே ஆரம்ப புள்ளி வெறும் ஒரே ஒரு எண்ணம் தான். சரி, தோட்டம் இருக்கு, விதைகளும் இருக்கு. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. அந்த தோட்டக்காரர் யாரு? அதுதாங்க அடுத்த பகுதி. பகுதி 5. நீங்க தான் அந்த தோட்டக்காக. இந்த முழு விஷயத்தோட உண்மையான சக்தியே இங்கதான் இருக்கு. நீங்க சும்மா வேடிக்கை பார்க்கற ஆள் கிடையாது. நீங்க தான் அந்த தோட்டத்தோட முதலாளி. எந்த விதைய நடணும், எந்த தேவையில்லாத களைய புடுங்கி எறியணுங்கிற முழு கண்ட்ரோலும் உங்க கையில தான் இருக்கு. அப்போ இந்த தோட்டத்தை எப்படி சூப்பரா பாத்துக்கிறது? 3 சிம்பிளான வழிதான் இருக்கு. 1, உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிங்க. 2, அதுல வர்ற நல்ல எண்ணங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுல கவனம் செலுத்துங்க. 3, இத 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு விட்டுறாம ஒவ்வொரு நாளும் ஒரு பழக்கமா மாத்திக்கோங்க. கடைசியா, நம்ம இவ்ளோ நேரம் பேசுனதோட மொத்த சாராம்சத்தையும் இந்த ஒரு வரி சொல்லிரும். உங்க எண்ணங்களை மாத்துங்க, உங்க வாழ்க்கை தானாவே மாறிடும். கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள எவ்ளோ பெரிய சக்தி இருக்கு பாருங்க. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு இப்போ உங்க மனசுங்கிற தோட்டத்துல நீங்க என்ன விதைய விதைக்க போறீங்க? முடிவு உங்க கையில தான்.